மரக்காணம் அருகே கந்தாடு ஏரியின் மதகு உடைந்து தண்ணீர் காணிமேடு கிராமத்திற்குள் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், இப்ப கிராமத்துக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய நீரின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? குடியிருப்புகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல விளைநிலங்கள்ல மட்டும்தான் இந்த தண்ணீரால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மரக்காணம் அருகே உள்ள கந்தாடுக்கு அடுத்த கிராமம் காணிமேடு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று காலை முதல் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் அதிக அளவு மழை கொட்டிச்சதுனால இந்த சுற்று வட்டார பகுதிகள் மழை நீரானது தேங்கியுள்ளது பல்வேறு நீர்நிலைகளில். அந்த தண்ணீர் ஆனது நாம் இருக்கக்கூடிய இந்த காணிமேடு மற்றும் கந்தாடு பழைய தெரு உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்துள்ளன. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி காணிமேடு. இந்த காணிமேடு கிராமத்தில் பார்க்கலாம். இந்த கிராமத்தினர் நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் போகிறாங்க. இங்கே முட்டிக்கால அளவுக்கு தண்ணீர் இந்த நுழைவாயில் பகுதியில் இருக்குது. இதனால் அந்த பகுதியிலிருந்து வெளியே வரும் மக்கள் சிரமப்பட்டு வரும் காட்சியை நம் ஒளிப்பதிவாளர் அருண் நேரடியாக காட்டிக் கொண்டு இருக்கிறார். இந்த மழை அதிக காரணமாக இந்த ஏரியில் அந்த மதகு உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகவும் இந்த மழை நீரானது ஊருக்குள் புகுந்துள்ளது. மேலும் இந்த ஊரை ஒட்டிய பகுதியில் தான் ஓங்கூர் ஆறு இருக்கிறது. அந்த ஆறும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால, அதாவது மதகு தண்ணி மற்றும் ஆற்று தண்ணி இரு தண்ணியும் இந்த ஊரினுடைய முகப்பு பகுதியில் மூழ்கியுள்ளதுனால இந்த பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு சிரமப்படுவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் மேலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுவதற்கும் இந்த பகுதியில் வாய்ப்பு உள்ளது. இந்த நாம் இருக்கக்கூடிய அந்த காணிமேடு பகுதியில் இந்த மழை நீர் ஒரு சில வீடுகளுக்கு மட்டுமே சூழ்ந்திருந்தாலும் வயல்வெளி பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாலமும் முற்றிலுமாக போக்குவரத்து தடைப்பட்டுவதனால் காணிமேடு மற்றும் மண்டாப்பட்டு இடையே 10 கிராம மக்கள் போக்குவரத்து இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கும் அந்த பகுதியில் இந்த பகுதிக்கும் வர முடியாத சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டி வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தின் அந்த பகுதியை சேர்ந்தவர் தள்ளின்னு வராரு. அந்த முழுவதுமாக அந்த இருசக்கர வாகனத்தின் முழுமையான பகுதி நீரில் மூழ்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஃபுல் தண்ணி சார், ஃபுல்லாகவே தண்ணி போயின்னு தான் இருக்குது. இந்த பாலம் கட்டுற அண்ணாண்ட மண்டகப்பட்டு புதுப்பேட்டை ஃபுல்லாகவே மூழ்கிட்டு இருக்கோம். 2 நாளாக ஆடு மாடுகள்லாம் வெளியே போகல. இந்த காணி மோட்டர் சேர்ந்தவங்க வெளியே வர வழி இல்லாத உள்ளே தான் இருக்காங்க சார். ஃபுல்லாகவே தண்ணி. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? தண்ணி எவ்வளோ நேரம் வருது? நேற்று எந்த அளவுக்கு மழை பெஞ்சது இந்த பகுதியில்? நேற்று காலையில் 6 மணிக்கு பிடிச்ச மழை நைட்டு 9:30 மணிக்கும் விடாமல் மழையும் காற்றும் சேர்ந்து அடிச்சதுங்க. இதனால் ஆடு மாடு அவுத்து விடல, கட்டின இடத்துல கட்டினபடியாக இருக்குது. மரம் செடியெல்லாம் வீட்டு மேலே சாஞ்சி போய் மரத்து மேலே சாஞ்சி ஒன்றோட ஒன்று பின்னிங் கிடக்குது. இதனால் நான் ஆடு மாடும் வெளியே போக முடியல, நாங்களும் வெளியே வர முடியல. இப்போ தான் காற்று மட்டும் அடிக்குது, மழை விட்டு இருக்குது. இது இப்போ தான் நாங்கள் வெளியே எழுந்து வந்தோம். நேற்று 6 மணிலேருந்து இன்றைக்கி 6 மணிலேருந்து தான் வெளியே வரோம். நாங்கள் ஆடு மாடெல்லாம் கட்டின இடத்துல கட்டினபடியாக இருக்குது. இன்னும் கழனி வெள்ளை அப்படியே பயிர் செஞ்சது இதெல்லாம் வெள்ளத்தில் போய்ங்குதுங்க. எங்களுக்கு எதனா நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு கவர்மெண்ட் எதனா பண்ணாதாங்க நாங்கள்லாம் இது பண்ண முடியும். இந்த பகுதியில் எவ்வளோ வீடு பாதிக்கப்பட்டிருக்கு? மழை நீர் இந்த வெளியே வர முடியும். 300 வீடு இருக்குங்க. காணிமேடு ஈஸ்வரன் கோயில் தெருவுன்னுட்டு 300 வீடு இருக்குங்க. 300 வீட்டுக்காரங்களும் இதே பாதிப்பு தாங்க. ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மழை நீரை பார்க்கலாம். நம்மளே முக்கிய அளவுக்கு தண்ணீரில் நின்று கொண்டிருக்கோம். இது நுழைவாயில் போக போக அந்த பகுதியில் அதிக அளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் இந்த மழை நீர் ப்ளஸ் அந்த அணை ஏரியினுடைய மதகு உடைப்பு தண்ணீர் ஒரே நேரத்தில் வந்ததுனால இந்த 300 வீடுகளில் மக்கள் வெளியேற முடியாமல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் நேரடியாக நம்மளிடம் தெரிவித்ததை பார்த்தோம். நிச்சயமாக தங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.